Taste the Daily. தீப்பெட்டி தொழிலாளர் நல வாரியத்தில் தொழிலாளர்களை இணைக்க திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சி ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசுகையில் தீப்பெட்டி தொழிலுக்கு அச்சுறுத்தலாக உள்ள பிளாஸ்டிக் லைட்டரை அந்தமானில் தடை செய்யப்பட்டதைப் போல தமிழகத்திலும் தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை வேண்டாம் என்ற திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். முன்னதாக பிளாஸ்டிக் லைட்டருக்கு தடை விதிக்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த முன்னாள் அமைச்சருக்கு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடியில் துறைமுகம் இருக்கின்றது. ரயில் போக்குவரத்து சரக்குகளை கையாளுவதில் சரக்கு ரயில் போக்குவரத்து ஒருங்கிணத்தில் நமது மாவட்டத்தின் பொருளாதாரம் உயரும். நமது இன்னும் சொல்லப்போனால் மாநிலத்திலே பொருளாதாரம் உயர்கின்ற பெரிய அற்புதமான திட்டம். இதை கைவிடுவதை கண்டித்து தட்டி கழிக்கின்ற ஒரு அக்கறை இல்லாத திமுகவின் அக்கறை இல்லாத தன்மையை இந்த திட்டமே கைவிட போகின்ற அளவிற்கு பாராமுகமாக இருந்த விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சருடன் அனுமதி கேட்டிருக்கின்றோம். அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் சார்பில் விளாத்தி குளத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.